வணக்கம் நண்பர்களே. வருகிற செப்டம்பர் 28 நடக்க போகிற குரூப் 2A எக்ஸாமுக்கு மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற விதத்தில் டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். 2021 25 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸாம் வைஸாக, டாபிக் வைஸாக இல்லாமல் எக்ஸாம் வைஸாக பார்க்க போகிறோம். டெய்லி 25 சம்மு சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு வர்ற செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் இல்லை வீடியோவில் எதுவும் மாற்றணும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் சம் பாருங்கள். Z 52 கொடுத்துருக்காங்க. ரீசனிங் கொஸ்டின் ACT 48ங்கிறது கொடுத்துருக்காங்க. எனில் PAT என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏலேருந்து Z வரைக்கும் 1லேருந்து 26 வரைக்கும் முதல்ல நம்பர் போட்டு எழுதிக்கலாம். இதை மாதிரி இந்த ஆர்டரில் ஏலேருந்து M வரைக்கும் 13 நம்பரு, அடுத்து Nலேருந்து 26 வரைக்கும் இந்த ஆர்டரில் எழுதிட்டு இப்போது Z 52ங்கிறத சம்மில் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ நான் 26 தான் Z அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அப்படி தானே? இப்போ இந்த 26 எதோட என்ன பண்ணால் எனக்கு 52 வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது Z = 26, அதோட நம்பர் என்ன? 26. இப்போ இதோட 2 மல்டிபிள் பண்ணும்போது அது என்னவா மாறிடுதுன்னா 52ஆக மாறுது. அப்போது இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் என்னது? 26 அந்த நம்பரோட நம்ம 2 மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி ACTக்கு போட்டோம் அப்படின்னா இப்போ A அப்படிங்கிறது 1ங்கிறது நமக்கு தெரியும், இன்ட்டு 2, அப்போ 2. சியோட நம்பர் என்ன? 3. அப்போ 3 × 2 = 6. டீயோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. அப்போ 20 × 2 = 40. இப்போது இந்த 3ஐயும் ப்ளஸ் பண்ணுங்களேன். ப்ளஸ் பண்ணால் என்ன வருதுன்னா 48 வருது. அப்போது கொஸ்டினில் இருக்க இது வந்துருச்சா? அப்போ அவங்க யூஸ் பண்ணியிருக்க லாஜிக்கு இது தான். இதே மாதிரி தான் நம்ம PAT இந்த இதுக்கும் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். PATயை பொறுத்த வரைக்கும் B எவ்வளவு? 2. 2 × 2 = 4. ஏயோட நம்பர் என்னது? 1 × 2 = 2. டீக்கு இப்போ தானே பார்த்தோம் 20 நம்பர். அப்போ 2ஓட மல்டிபிள் பண்ணோம்னா 40. இந்த முனையும் ப்ளஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா 46 வருமா? அதுதான் ஆன்சர். அப்போது இந்த சம்மோட ரீசனிங்கோட ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர் என்னது? 46. ஓகேவா? ஆப்ஷன். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். ஒரு ரீசனிங் தான் இதுவும். ஒரு நம்பர் மேலே ஃபுல்லாக ஒரு ரோ கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள ஒரு தொடரில் உள்ள உறுப்புகளில் அந்த உறுப்புக்கு முன்னால் ஒரு உயிரெழுத்தும் அந்த உறுப்பை தொடர்ந்து ஒரு எண்ணும் வரக்கூடிய மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. நம்ம கம்பல்சரியாக பார்க்க வேண்டியது, மார்க் பண்ண வேண்டியது, ஒரு உயிரெழுத்தும் அந்த உறுப்பை தொடர்ந்து ஒரு எண்ணும் வந்திருக்கணும். அதுக்கு முன்னால் ஒரு உறுப்பு இருக்குன்னா அதுக்கு முன்னால் ஒரு உயிரெழுத்து இருக்கணும், அது தொடர்ந்து ஒரு மெய் எழுத்தும் ஒரு நம்பரும் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷனு. நமக்கு உயிரெழுத்து அப்படின்னா என்ன தெரியும்? AEIOU அப்படிங்கிறது தெரியும், அப்படி தானே? அப்படி பார்க்கும்போது இதில் எந்தெந்த இடத்துலலாம் இந்த AEIOUக்கு அப்புறம் ஒரு எழுத்தும் அதுக்கப்புறம் ஒரு நம்பரும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, லெஃப்ட் சைடில் இருந்து 3 பாருங்கள், 3AK அப்படின்னு இருக்கா. அதில் AK7 பாருங்கள். ஏங்கிறது உயிரெழுத்து, கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டு, 7 அப்படிங்கிறது ஒரு மெய்யெழுத்து. கரெக்டாக? 7ங்கிறது ஒரு எண். இப்போது இது ஒரு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு அதிலே வேறு என்ன இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா IN4% அப்படிங்கிற இடத்துல இருக்குது பாருங்கள். IN4% அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஐங்கிறது உயிரெழுத்து, எண்ணுங்கிறது மெய்யெழுத்து, 4 அப்படிங்கிறது ஒரு நம்பரு. இதான் கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை பார்ட்டு இருக்குது? 2 பார்ட்டு இருக்குது. அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் D. எக்ஸாம் போகலாமா? அடுத்து பாருங்கள். தேர்ட் சம். A என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் B என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார். அவ்விருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்துருக்காங்க.
டைம் அண்ட் ஒர்க்கில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்துடும். அதுவும் இந்த மெத்தடில் இருந்து கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான சம்மு இது தான். ஏயும் பியும் கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பி கேட்டிருக்காங்க. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி போட்டாலே நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். வாங்க எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏ வந்து 20 நாளில் முடிப்பாங்களா? பி வந்து 30 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு வேலையை அவங்க 30 நாளில் செய்கிறாங்க. ஏ ப்ளஸ் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணாலே நமக்கு வந்து போதும். அப்போது 1/20 ப்ளஸ் 1/30. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோன்னா எல்சிஎம் வந்து எடுக்கணும். நான் எல்சிஎம் எடுக்க என்ன பண்ணேன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுறேன். அப்போ 30 ப்ளஸ் 20 பை இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடுறேன் 600. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டி போட்டோன்னா 50/600. கேன்சல் பண்ணால் 0 கேன்சலு. 1 5 5 12 5 60. அப்போ ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்காங்க? 12 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 12 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் சம்மும் வந்து என்ன தான் டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்டிருக்காங்க. இதே வருஷத்தில் ரெண்டாவது டைம் இந்த சம் வந்து வருது. ஒரு வேலையை ஏ வந்து 8 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையை முடிக்க பிக்கு வந்து 12 நாட்கள் ஆகுது. அந்த வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து முடிக்க 200 ரூபாய் ஒருங்கிணைந்த ஊதியமாக பெற்றால் அதில் பியோட ஊதியம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. கணக்கில் என்னங்கிறது புரியுதா? இந்த ஊதியம்ங்கிறது கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம அந்த ஏ ப்ளஸ் பியில் பார்த்தது ரெண்டும் ப்ளஸ் பண்ணி போட்டாலே போதும். இது எப்படி அப்படின்னா பாருங்கள், 4th சம்மில் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன? ஏங்கிறவர் 8 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிங்கிறவர் 12 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து முடித்தாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் வந்து எவ்வளவா? 200 ரூபா அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் பார்த்த சம்பளம் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏயும் பியும் எத்தனை நாள் வேலை முடிப்பாங்க அப்படிங்கிறது, ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை முடிப்பாங்கன்னு தான் கொடுத்துருந்துருப்பாங்க. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? பியோட ஊதியம் கேட்டிருக்காங்க. இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஊதியம் அப்படின்னு வந்துருச்சுனாலே நம்ம வந்து என்னத்தில் எடுத்துடணும்? ரேஷியோ அப்படிங்கிற ஒரு மெத்தடை எடுத்துடணும். சைடில் உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷியோவில் வந்துடணும். சம்பளம் அப்படின்னு கேட்டுட்டாலே அது வந்து எதில் வந்துடணும்? ரேஷியோ மெத்தடில் தான் போடணும் அப்படிங்கிறது. இப்போது A/B அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து என்னத்தில் கொடுத்துருக்காங்கன்னா ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து திறனுக்கு மாற்றணும் அப்படின்னா முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 1/8 அப்படிங்கிறது ஒரு வேலையை 8 நாட்களில் ஏ முடிக்கிறார் அப்படிங்கிறதுனா அர்த்தம். அப்போது 1/8 இவர் 1/12 பிங்கிறவர் முடிக்கார். இதை அப்படி கிராஸ் மல்டிபிள், அதாவது மேலே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து திறன். அப்போ 2:8 இப்படின்னு நினைக்கிறோம்னா இது வந்து என்னது? 12 அப்படிங்கிறது ஏயோட திறன், பி அப்படிங்கிறது 8 அதோட திறன். இந்த ரெண்டையும் இப்போ எவ்வளோ நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியுமோ பண்ணலாம். 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 6:4 வந்திருக்கும். அதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3:2ன்னு வரும். அப்போது A/B வந்து எவ்வளவு? 3:2. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது? 5 வருது. இந்த பாக்ஸ் மெத்தடில் இதுக்கப்புறம் போகணும். 3 + 2 எவ்வளவு? 5. இந்த 5 பேருக்கு ஆனால் திறன் தான் எவ்வளவுனா 200. இந்த 5 பேருக்கு கொடுக்கக்கூடிய திறன் தான் எவ்வளவு? சம்பளம் தான் எவ்வளவு? 200. இப்போது ஏ வந்து எத்தனை பேர்? 3 பேர் இருக்காங்க. இங்கே வந்து 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா பாக்ஸ் மெத்தடில்? அப்போ 5ஐயும் 200ஐயும் கேன்சல் பண்ணலாமா? 1 5 4 5 20. அப்போ 3 12 120. 4 8. அப்போ 80 ரூபா. அப்போ பியோட திறன் வந்து எவ்வளவு? 2க்கு எவ்வளோ வருது? 80 ரூபா வருது. அப்போ அதுதான் என்னது? ஆன்சர். இப்போ ஏயோட திறன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 120 நம்ம போட்டிருந்துருக்கணும். இப்போ பி கேட்டதுனால ஆன்சர் வந்து என்னது? 80. ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின். 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைபரப்பு கேட்டிருக்காங்க. மென்சுரேஷனில் கம்பல்சரி 1 or 2 கொஸ்டின் வந்துடும். இதில் வந்து கூம்பு வந்து கேட்டிருந்துருக்காங்க. கூம்பை பொறுத்த வரைக்கும் ஹைட் கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்ரு, டயமீட்ரு கொடுத்துருக்காங்க 18 சென்டிமீட்ரு, வலைபரப்பு கேட்டிருக்காங்க. நம்ம கூம்போட வலைபரப்பு வந்து நமக்கு என்ன தெரியும்?
பை ஆர்எல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பைங்கிறது 22/7, ஆறுங்கிறது கொடுக்கலங்க, டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆறு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? 16/2 அப்படின்னு போட்டோம்னா ஆறு கிடச்சிருமா? 1 2 8 2 16. அப்போ ஆறு ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்னது? ஆரம். அப்படி அதுக்கப்புறம் எல் வந்து நமக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியுங்களா? √(h² + r²). பித்தாகரஸ் தேற்றம் படி இதை போட்டிருந்துருப்பாங்க. அப்போது அடுத்து ஹெச்சுக்கு நமக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்களா? அப்போ எல் ஈக்குவல் டு √(15² + 8² ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணால் 225 + 8 வந்து 64 ஸ்கொயர் பண்ணால். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 289 வருமா? இந்த 289ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? ரூட்டை வந்து நமக்கு எடுக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சுதுன்னா 289 அப்படிங்கிறத போட்டுருங்க. 17ஓட ஸ்கொயர் தான் என்னது? 299. ஒரு வேளை தெரியல அப்படின்னா இந்த மெத்தடு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் இருந்து கொடுத்துருக்க நம்பரை லாஸ்ட்டில் இருந்து நம்ம ஒரு ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 2 ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறனால 2 2 கம்மா போட்டு வரணும். இப்போது 2 கம்மா போட்டாச்சா? 8 9க்கு அடுத்து ஒரு கம்மா. அப்போது சிங்கிள் டிஜிட்டில் 2 இருக்குது. இப்போ இதோட ஸ்கொயர் எந்த ஸ்கொயர் வேல்யூ வந்து 2க்குள்ளே வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். 1 தான் வரும். இந்த 1 நான் சைட்லேயும் போட்டுக்கிறேன், மேலேயும் போட்டுக்கிறேன், ஈவிலையும் போட்டுக்கிறேன். இப்போது மிச்சம் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. 2லேருந்து 1 போனால் 1. அடுத்து இறக்கும்போது 2ஐயும் சேர்த்து தான் நம்ம இறக்குவோம். அதே மாதிரி இந்த சைடில் 1க்கு எதால் நம்ம பெருக்கியிருக்கோமோ அதால் கூட்டியும் போட்டுக்கணும். அப்போது 2. லாஸ்ட்டில் டிஜிட்டில் என்ன முடியுது? 9 முடியுது. நமக்கு 2 வாய்ப்பாடு தான் உண்டு. 1 3 வரும், இல்லை அப்படின்னா 7 49 வரும். அப்போ 7ஆல் மல்டிபிள் பண்ணலாம். அப்போது 7 × 7 7 49க்கு 9, மிச்சம் 4 2 14 14 4 18. அப்போ 0 வந்துருச்சா? அப்போ இதுதான் இந்த 17 அப்படிங்கிறது தான் அதோட ஸ்கொயர் வேல்யூ. இந்த மெத்தட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுலேயும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அப்போ எல்லுங்கிற வேல்யூயும் கிடச்சிடுது. அப்போ நமக்கு தேவையானது பையார் எல், அதில் 6 கிடச்சிருச்சு, எல் கிடச்சிருச்சு. ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைங்கிறத அவங்க அப்படி வச்சுருக்காங்க. அதனால் 6 எல்லையும் நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டாலே போதுமானது தான். அப்போ 6 வேல்யூ அப்படிங்கிறது வந்து எவ்வளவு? 8, எல்லுங்கிறது 17. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி போட்டால் போதும். வலைபரப்பு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துக்கிருக்கோம். இப்போ பை 17 8 இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, மல்டிபிள் பண்ணுங்கள். 56க்கு 6 மிச்சம் 5 1 8 8 8 10 13 136 பை வரும். அப்போ ஆன்சர் வந்து என்னது? 136. ஆப்ஷன் டியில் இருக்குது 136 பை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சம். ரூபாய் 50,000 மதிப்புள்ள ஒரு இயந்திரமானது அதன் விலையில் ஒவ்வொரு வருடமும் 8% குறைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. குறைகிறது. 2 வருடத்திற்கு பின்பு அதன் விலை என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஒரு பர்சன்டேஜ் நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்? 100% இருந்து குறையுது அதிகம்னு சொன்னால் அதை மைனஸ் பண்ணிப்போம், அதிகம்னா கூட்டிப்போம். சரிதானா? இப்போ சம் பார்க்கலாமா? பி வந்து கொடுத்துட்டாங்க, 50,000 கொடுத்துட்டாங்க. ஆறுங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8% குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் சொன்னேன், 100 - 8 அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? 100லேருந்து குறைவு அப்படின்னா கழிச்சுக்கிடுவோம். அப்போ 92%. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 2 வருஷம் கொடுத்துருந்துருக்காங்க. அப்போது நம்ம பார்க்க வேண்டியது 50,000த்திற்கு 8% குறைவுன்னு சொன்னதுனால 50,000 × 8% குறைஞ்சிருக்க அப்புறம் எவ்வளோ வருது? 2 வருஷம்னா 2 வாட்டி போடணும்னு அர்த்தம். அப்போ 92/100 × 92/100 பர்சன்டேஜில் இருக்கிறனால அப்படி போட்டிருக்கோம். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். உங்களுடைய 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகும். இப்போ இருக்கிற நம்பரை 3ஐயும் அப்படி மல்டிபிள் பண்ணி போட்டாலே நமக்கு வந்து கிடச்சிரும். ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சுன்னா அப்படி போடுங்க. நான் இப்படியே பெருக்கி போடுறேன் பாருங்கள். 4 9 2 18க்கு 8 மிச்சம் 1 9 9 81 82. இப்போ 4 8 8 16க்கு 6 மிச்சம் 1 4 மிச்சம் 8 84 64 வருதா? அதோட 5 பெருக்கணும். 0 மிச்சம் 2 மிச்சம் 3 5 40 42. சரிதானா? அப்போ 42,320 தான்
ஆன்சர். ஓகேவா? நீங்கள் வேறு மாதிரி மல்டிபிள் பண்ணாலும் மல்டிபிள் பண்ணி தாராளமாக போட்டுருங்க. அப்போ ஆன்சர் 42,320. நெக்ஸ்ட் சம். இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 70,000 ரூபாய் இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறையுதுன்னு சொல்லிட்டாங்க. இதை ரன் பண்ணிக்கோங்க. குறையுதுன்னு வந்துருச்சு அப்படின்னாலே அதோட தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கணும். சரி, குறையுதுன்னாலே 100லேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும், அப்படி தானே? அதை மறந்துடவே கூடாது. அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவோம். 100லேருந்து மைனஸ் பண்ண மறந்துடுவாங்க. அப்படி 4% இருக்குன்னா 4/100ன்னு போட்டு இது பண்ணிடுவாங்க. ஆன்சர் எடுத்துருவாங்க. கடைசி தப்பாக வந்துடும். ஸோ இந்த 4% குறைகிறது அப்படிங்கிறத பார்த்தோன்னே கொஸ்டின்லேயே ரவுண்ட் பண்ணிடுங்க. அடுத்து இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 70,000 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 2 வருஷம் கொடுத்துருக்காங்களா, எத்தனை வருஷங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. நம்ம குறைகிறதுன்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணணும், 100லேருந்து கழிக்கணும். 4% கழிச்சோம்னா என்ன வரும் அப்படின்னா 96%ங்கிறது கிடைச்சிடும். அப்படின்னா 100லேருந்து மைனஸ் பண்ணணும். இது அப்படி இதுக்கு முன்னால் பார்த்த சம் மாதிரி அப்படி நம்ம என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். இப்போ சப்ஜெக்ட் பண்ணோம்னா அப்போ 70,000 ரூபா. இப்போ 70,000 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி போடலாம், 70,000 கேட்டுருக்காங்க இன்ட்டு. அப்போ அதே மாதிரி போடலாமா? என்ன பண்ணுவோம், முதல்ல 70,000 இன்ட்டு 96. 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் கொடுத்துருக்கனால என்ன பண்ணணும்னா 96/100 96/100 ரெண்டு சைடுமே கேன்சல் பண்ணிடலாமா? சைவர் என்னெல்லாம் கேன்சல் பண்ணணுமோ கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறத அப்படி மல்டிபிள் பண்ணி போட்டாலும் நமக்கு போதுமானது தான். இப்போ 96 ஸ்கொயர் வேல்யூ யாருக்கும் தெரிஞ்சதுன்னா அதை அப்படியே போட்டு 7ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. அதான் ஆன்சர். 7 மல்டிபிள் பண்ணி இப்போ நான் சைடில் பெருக்கியே போடுறேன். 96 போடுறேன். 96 6 6 56 6 மிச்சம் 3 6 54 1 57 56 54 54 4 மிச்சம் 5 81 86 91 86 அப்போ 6 11 மிச்சம் 1 6 12 மிச்சம் 1 92. இது 7ஆல் மல்டிபிள் பண்ணணுமா? அடுத்து 42. அடுத்து என்னது 6 42 42 மிச்சம் 4 1 7 7 3 7 4 11 1 மிச்சம் 1 மிச்சம் 1 15 5 மிச்சம் 1 97 63 63 64. அப்போ 64,512 அப்படிங்கிறது ஆன்சர். தற்போதைய மதிப்பு எவ்வளோ வருது? அப்போ தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னா 64,512. இதோட ஸ்டார்டிங் மதிப்பு எவ்வளோ இருந்தது? 70,000 இருந்தது. இப்போ 64,512 மாறிடுது. நெக்ஸ்ட் சம்மு இதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா தனி வட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. தனி வட்டி கூட்டு வட்டி இந்த ரெண்டுமே கொஞ்சம் சிம்பிளானது தான். கூட்டு வட்டியில் சால்வ் பண்ணுறது அதிகமாக இருக்கும். தனி வட்டி ஈஸியாக போட்டுடலாம். அப்படி பார்க்கும்போது இதிலேருந்து இந்த சம்மு வந்திருக்கு. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 46,000 கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு ஆண்டு 9 மாதம் காலத்திற்கு பிறகு தனி வட்டி மொத்த தொகையாக எவ்வளோ கிடைக்குதா 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருந்துருக்காங்க. இதோட வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வருஷம் 9 மாதத்துக்கு. சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு 46,000 கொடுத்துட்டாங்களா அசலே. வருஷம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒரு ஆண்டு 9 மாதம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒன்று வருஷமாக இருக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மந்த்துக்கு மாற்றிக்கிடுதேன். இது மந்த்தும் இருக்குது ஆண்டும் இருக்கிறதுனால நான் இதை மந்த்துக்கு மாற்றேன். ஒரு மாதத்துக்கு நமக்கு ஒரு இயருக்கு எவ்வளோ மாதம் அப்படின்னா 12 மாதம் வருமா? அப்போ 12 மாதம் ப்ளஸ்ஸு ஒரு 9 மாதம் இருக்கிறதுனால 12 + 9ன்னு போட்டுக்கிறேன். அப்போது 21 மாதம் வந்துடுமா? 21 மாதம் இதை நான் மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணனால டிவைடட் பை 12ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 அப்படிங்கிறது. அப்போ ஒரு 12 ஒரு 3ஆல் டிவைட் பண்ணலாம், 7 4ன்ட்டு. அப்போ n எவ்வளோ கிடச்சிரும், 7/4 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். இந்த டோட்டல்னு கொடுத்துருக்காங்களா, டோட்டல்னு வந்துட்டாலே அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டோட்டலில் 2 எண்ணும் சேர்ந்துருக்கும். ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்துருக்கும், அசலும் சேர்ந்துருக்கும். அப்போது நமக்கு இப்போ தேவை என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா அசல் அவன் கொடுத்துட்டான். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை இதிலேருந்து எடுத்துக்கலாம், அப்படி தானே? அப்போது 52,440 அசல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 46,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அதை கழிச்சிடலாமா? மைனஸ் பண்ணோம்னா 4 4 0 12ல் 6 பண்ணால் 6. அப்போ 6,440 வருது. இது என்னது, வட்டி வீதம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருச்சு, 6,440 கிடச்சிருது.
இப்போது நமக்கு வந்து தனி வட்டின்னு சொன்னோன்னே ஞாபகம் ஃபார்முலா என்னது? SI = PNR/100 அதான் ஞாபகம். இதில் அப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஏன்னா SI நமக்கு தெரியும், P தெரியும், N தெரியும், R மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் நமக்கு சம்மு. அப்படி பார்க்கும்போது 6440 = 46,000 இன்ட்டு N வந்து எத்தனை நாள் போட்டிருக்கோம்? நம்ம 7/4 கொடுத்துருக்கோம். ஆறுங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ சைபருக்கு சைபர் ஈக்குவல் அங்கூடி இருக்கிறதையும் இங்கூடி இருக்கிறதையும் கேன்சல் பண்ணலாம். முதல்ல சைபர்லாம் எங்கெல்லாம் அடிக்க முடியுமோ அடிச்சு விட்ருங்க. அடிச்சு விட்டதுக்கப்புறம் இப்போ எதால் வைக்கலாம்? 7ஆல் அடிபடுமான்னு பாருங்கள். 7ஆல் 64 அடிபடும் அப்படி தானே? ஏன்னா 9 63 7 14. அப்போ 7ஆல் டிவைட் ஆகும். அப்போ 7ஆல் கேன்சல் பண்ணிடலாமா? 1 7 7 9 63 மிச்சம் 1 இருக்கும் 14 7 14. அப்போ 92. இப்போது 46ஐயும் 92 டிவைட் பண்ணோம்னா 2ல் வருமா? அப்போ 92 2ஆல் வந்துடும். கீழே இருக்க 4 இங்கே 2 இருக்குது. இதை கம்பல்சரி பாருங்கள் அந்த சைடு எதுவும் மிச்சம் வச்சுருக்கோமான்னு. இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். இது இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும்? 8ஆக மாறிடும். அப்போ பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவு? 8%. அவ்வளோதான். சம் வந்து அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். ஃபார்முலா மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இதுவரை கேட்ட சம் எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பர்சன்டேஜில் எத்தனை சம் கேட்குறாங்க, தனி வட்டியில் எத்தனை சம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எந்த டாபிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸ் இயரை பார்க்குறது மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்த சம் வந்து போவோம். ஓகேவா? 9வது சம்மு 15 நாட்கள் சம் பாருங்கள். 15 நாட்களில் இப்போ 1800 3000 அப்படிங்கிறது எத்தனை நாட்களில் பெறுவார் அப்படிங்கிற வந்து சம் வந்து கேட்டிருந்துருக்காங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா இது வந்து பாக்ஸ் மெத்தட்லேயும் போடலாம், டைரக்ட் நார்மல் மெத்தட்லேயும் என்ன செய்யலாம்? போடலாம். நார்மல் மெத்தட்லேயும் போடலாம். 2 மெத்தட்னு சொல்கிறேன். இப்போது 15 நாட்களில் வந்து 1800 வாங்கியிருக்காங்க அப்படின்னா 3000 எத்தனை நாட்களில் போடுறாங்க? இது வந்து நாட்கள், இது வந்து ஊதியம். சரியா? இப்படி வச்சுப்போம். 15 டேரெக்டாக இருக்குது. ஸோ 15ங்கிறது 18,000 அப்படின்னா 3000 அப்படிங்கிறது எத்தனை நாளில்? இப்போ எக்ஸ் தான் வேணும். சைபருக்கு சைபர் கேன்சல் ஆயிரும். இந்த மெத்தடு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சைடு இருக்கிறத வகுக்கலாம், இந்த சைடு இருக்கிறத வகுக்கலாம், இப்படி வகுக்கலாம். கிராஸபிள் மட்டும் இது வந்து என்ன செய்யும்? மல்டிபிள் பண்ணணும். பெருக்கிற சிம்பிள். சரியா? அப்போது 1 3 3 அரை 3 18 2 3 6 5 3 இதுதானா? இப்போது 1 2 I 2 10 5க்கு 5 இப்போ x = 25. எப்போ இது ஆன்சர். அப்போ 25 நாட்களில் 3000 சம்பளத்தை வாங்கிடுவாங்க. இது இந்த மெத்தட். இப்போ நார்மல் மெத்தட் அப்படின்னா இதுவும் இதே மாதிரி தான் வரும். கொஞ்சம் 1800 15 நாட்கள் வாங்குறாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு அவங்களோட சம்பளம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 3 நாளாக கேன்சல் ஆகுமா? அரை 3 18 I 3 15 ஓரஞ்சு 5 5 2 10. அப்போது அவங்களோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? 120. இதில் 120 எத்தனை நாள் அவங்க வேலை பார்த்தா அவங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? 3000 கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சம்மு. அப்படின்னு எழுதுகிறேன். 120 அப்படிங்கிறத எத்தனை நான் கொண்டு போயிருக்குன்னா 3000 கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சம்மு. அப்போ x = 3000/120. சைபருக்கு சைபர் அடிபட்டு போமா? 1 12 12 2 12 24 2 12 24 மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 6 இருக்கும். 12 5 12 60. அப்போ x = 25. ஸோ இந்த 2 மெத்தடில் நீங்கள் எதுனாலும் சால்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். 10 லட்சம் தேர்வர்கள் வந்து இவ்வாண்டு TNPSC தேர்வு எழுதினர். ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் 10,000 பேர்கள் தேர்வு எழுதினால் எத்தனை தேர்வு மையங்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கே தெரியும் அப்படி தானே? 10 லட்சம் பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சத்தை 1000 பேர் ஒரு தேர்வு வரைக்கணும் அப்படின்னு எழுதிட்டாங்க அப்படின்னா இதை டிவைட் பண்ணாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். அப்படி தானே? 3 சைபருக்கு 3 சைபர் அடி, 3 சைபருக்கு 3 சைபர். அப்போ ஆப்ஷன் 1000. ஆப்ஷன் வந்து என்னது? ஆப்ஷன் பி. எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. அவ்வளோதானா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? அடுத்த சம் பாருங்கள். அடுத்தடுத்த 3 இரட்டை
இயல் எண்களின் பெருக்கல் பலன் கேட்டிருக்காங்க. இயல் எண்களின் பெருக்கலை வகுக்கும் போது மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து ஆப்ஷன் மூலயமா போகிறத பெட்ரு. ஏன்னா இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே இரட்டைப்படை எண்கள் தான். இருக்கிறதுலே பெருசு வந்து என்னது 16 இருக்கட்டும். இரட்டை எண்களின் பெருக்கல் முதல்ல அந்த 3 இரட்டை எண்கள் எல்லாம் பார்க்கலாமா. 2 இரட்டைப்படை எண்கள் நமக்கு தெரியும் அப்படி தானே. 2 4 6 8 10 அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கிறனால அந்த 3ஐயும் பெருக்குதேன். இப்போ பெருக்குனா என்ன வரும்? 2 8 எண்ணாரா 48. இந்த 48 இந்த ஆப்ஷனை வச்சு அடிக்கும்போது 2ஆல் கேன்சல் ஆகுமா? ஆகும். ஆனால் சின்ன நம்பரு. 4ஆலையும் கேன்சல் ஆகுமா? 1 நாள் 4 2 நாள் 8 கேன்சல் ஆகும், சின்ன நம்பரு. 8ஆல் கேன்சல் ஆகுமா? 6 8 48 கேன்சல் ஆகும். ஆனால் 16ஆல் தான் இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மிகப்பெரிய நம்பர்னு கேட்டிருக்காங்க. இப்போ மிக சிறிய நம்பர்னால் நம்ம 2 டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் மிகப்பெரிய நம்பருங்கிறதுனால இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. 16 இப்போ 16ஆல் டிவைட் பண்ணலாமா? ஒரு 16 16, அப்போ 3 16 48. வகுக்கும் மிகப்பெரிய எண் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். அப்போ 16 தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இரு பகடைகளை உருட்டப்படும் போது அவற்றில் முக மதிப்புகளின் கூடுதல் வந்து 8ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்கான். பகடை சம்மிலேருந்து கணக்கு கேட்குறாங்க, அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதை மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா கூட ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. நமக்கு வந்து ஒரு பகடை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மொத்தம் 6 எண்ணம் இருக்கும் அப்படி தானே. ஒன்றுலேருந்து எத்தனை வரை இருக்கும்? 6 வரை இருக்கும். நம்ம 2 பகடைன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இது வந்து எப்படி வரும் அப்படின்னா நிகழ்தகவுகள் 1 1 1 1 2 1 3 அப்படின்ட்டு எது வரை போகும்? 1 6 வரை போகும் அப்படி தானே. இதே மாதிரி 2 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எது வரை வரும்னா 6 1 வரைக்கும் வரும். இதே மாதிரி இங்கே என்ன வரும் அப்படின்னா 6 6 வரைக்கும் வரும். அவன் என்ன சொல்லியிருக்கான்? 8ன்னு சொல்லியிருக்கான். பேசிக்காக யோசிச்சு பாருங்களேன். 1லேருந்து 6 நம்பருக்குள்ளே எந்த 2 நம்பரை கூட்டினா நமக்கு 8 வரும்? இப்போ 1ல் வந்து 6 அதிக நம்பரே இதுதான். 6லேருந்து +1 போட்டோன்னா 7 தான் வரும். ஸோ இது வராது. அப்போது 2ல் பார்த்தோம் அப்படின்னா 6 2 6ங்கிறது வரும். 3வது ரோவில் பார்த்தோன்னா 3ல் வந்து என்ன வரும்னா 5 3 வருமா? 5 3 வரும். அடுத்து 4ல் வந்து 4 4 வரும். 4 4 வரும். அடுத்து 5ல் 5 3 வரும். சாரி, இது வந்து 3 5ன்னு வந்திருக்குண்ணே. ஸோ 2 ஒன்று தான். அப்போது 5 வந்துடும். 6ல் 6 2 வந்திருக்கும். இங்கே வந்து 2 6 இதெல்லாம் உண்டு தான். 1 2 3 4 இது தனியாக எடுத்து எழுதுதேன் பாருங்கள். முதல்ல வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா 2 6 ஒரு டைம் வந்திருக்கும். ரெண்டாவது 3 5 ஒரு டைம் வந்திருக்கும். 4 4 ஒரு டைம் வந்திருக்கும். அடுத்து 5ல் 5 3 ஒரு டைம் வந்திருக்கும். 6ல் 6 2 வந்திருக்கும். மொத்தம் எத்தனை டைம் இருக்குது? 1 2 3 4 5. அப்போ ஆன்சர் 5. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் ரொம்ப ஈஸியானது தான். இதுவும் ப்ராபபிலிட்டியிலேருந்து கேட்கப்பட்ட நிகழ்தகவில் தான் கேட்டிருந்துருக்காங்க. இதிலேருந்து கம்பல்சரி நீங்கள் பகடையாக இருக்கட்டும் நிகழ்தகவாக இருக்கட்டும் இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. கடைசி நேரம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பார்க்காமலே போயிடுவோம். கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயரையாவது பாருங்கள், கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பிங்கிறது சிவப்பு கொடுத்துருக்காங்க, கியூங்கிறது நீலம் கொடுத்துருக்காங்க, ஆறுங்கிறது பச்சை கொடுத்துருக்காங்க. பச்சை நிற கூழாங்கற்களில் உள்ள ஒரு கூடையில் இருந்து ஒரு சிவப்பு நிறம், ஒரே ஒரு சிவப்பு நிறம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சிவப்பு நிறம் வந்து என்னது? பி. அது ஓகே. அதுக்கப்புறம் கூழாங்கல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு பி. இதுனா மொத்தத்தையும் கூட்டி தானே கீழே போடுவோம். அப்போது என்ன வந்திருக்கும்? பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ரொம்பலாம் சங்கடமே கிடையாது. இதெல்லாம் அசால்ட்டாக ஒரு மார்க்கு தூக்கிட்டு போகிற மார்க்கு. இதுலேயும் பாதி பேர் கோட்டை விடுவாங்க. அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிவப்பு நிற கூழாங்கல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு தான் கேட்டிருக்காங்க. இப்போ சிவப்பும் நீளமும்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? பிக்யூன்னு சொல்லியிருப்போம். அவ்வளோதான். ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, கணக்குலேயே ஆன்சர் இருக்குது. ஓகேயா? நெக்ஸ்ட் சம் போகலாமா?
ஒரு மாணவனால் 15 நிமிடங்களில் 21 பக்கங்களை தட்டச்சு செய்ய முடியும். இதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு 84 பக்கங்கள் தட்டச்சு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கா சம்ம நல்லா வாசிச்சுக்கோங்க. ஒரு மாணவனால் 15 நிமிஷத்தில் அவன் 21 தட்டச்சு செய்கிறான். 21 மதிப்பெண்கள் தட்டச்சு செய்கிறான் பக்கங்களை. அதே வேகத்தில் தட்டச்சு செய்யும்போது 84 பக்கங்களை தட்டச்சு செய்கிறதுக்கு அவன் எவ்வளோ நேரம் எடுத்துப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்படின்னா ஒர்க்கை வச்சு வந்திருக்கோம். நம்ம 15 நிமிஷத்தில் எத்தனை இதை சால்வ் பண்ணுதோம்? 21 பக்கங்களை அவன் டைப் பண்ணுதான். சரியா? அதே வேகம்னு கொடுத்துட்டான், அதனால் அதை எடுக்க வேண்டாம். அதே மாதிரி 84 பக்கங்கள் கீழே, அதாவது ஒர்க்கு கீழே வந்துடும். டே அதுக்கப்புறம் அதை மாதிரி நபர்களோட எண்ணிக்கை தான் மேலே வரும். அவன் செஞ்ச ஒர்க்கு கீழே வந்துடும். அப்போ 84 இதை எத்தனை நாளில் முடிப்பான்? இதான் சம்மு. இப்போ ஓரஞ்சுன்னா 5 15 7 21 1 7 7 12 48 84. இப்போது இந்த 12 இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன மாறும்? 60 மாறும். அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இல்லை டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்டில் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எக்ஸாம் பாருங்கள், ரீட் பண்ணுங்கள். ஒரு செவ்வக வயலின் அகலம் நீளத்தின் 60% ஆகும். அந்த வயலின் சுற்றளவு 800 மீட்டர் எனில் வயலின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அகலமானது நீளத்தில் 60% கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? அப்போ L × 60/100 போட்டுக்கலாமா? இது ஓகேவா? அதுக்கப்புறம் சுற்றளவு கொடுத்துட்டாங்க, 800 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவு நமக்கு சுற்றளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்படிதானே? 2 × L + P = 800. அப்போ சுற்றளவு இது அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்து இதை பெர்த்து லென்த்து இந்த ரெண்டும் இருக்குது. இப்போ இதை எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கி கொண்டு வரலாமா? அப்போ 60க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. 2 6 I 2 10. அப்போ பெருத்து எவ்வளவு? 3/5 × L. ஓகேவா? இப்போ பெருத்து கிடச்சிருச்சு. என்னது கிடைக்கணும்? பெர்த் இருக்குது, லென்த்துக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, கம்பேரிசனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இந்த ஃபார்முலா அப்படி நம்ம இது பண்ணணும். நமக்கு தேவை என்னது? எல்லும் வேணும், பியும் வேணும். நமக்கு பி மட்டும்தான் இருக்குது. இப்போ எல் கண்டுபிடிக்கணும்னா சுற்றளவில் போடணும். அப்போ 2 × எல் நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அப்படி போட்டுடலாம். ப்ளஸ்ஸு பி எவ்வளவு? 3/5 × L = 800. இந்த 2ஐயும் 8 அந்த சைடு இருக்க ஈக்குவல் அங்கோடி இருக்கிற 800ஐயும் கேன்சல் பண்ணலாமா? அப்போது 400 வந்துருமா? இதை உள்ள மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இடையில ப்ளஸ் இருக்கிறதுனால அப்படி பண்ணணும். அப்போ 5L + 3L / 5 = 400. ஓகேவா? இப்போ இந்த 5 எந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு அங்கோடி வந்துடும். அப்போது 8L / 5 = 400. இந்த 5ங்கிறது அந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? 2000 மாறிடும். அப்போ தானே 4 5 20. 2000. இப்போ 8 கொண்டு கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 1 8 16 16 4 I 8 40. அப்போது 250 ஒரு சைடு மிச்சம் இருக்குது. 250. அப்போ லென்த்து எவ்வளோன்னு கிடச்சிருச்சு? 250 கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம இந்த பெர்த்தில் போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? B = 3/5 × 250. கேன்சல் பண்ணலாம். என்ன வரும்? 50. அப்போ பெருத்து எவ்வளவு? 50 வந்துருமா? 3 × சரிதானா? இப்போ பெருத்து ஈக்குவல்ட்டுக்கப்புறம் இது 2 இருக்குன்னா பெருத்து எவ்வளோ கிடைக்கும்? 150 கிடைக்கும். இப்போ நமக்கு லென்த்தும் கிடச்சிருச்சு, பெர்த்தும் கிடச்சிருச்சு. லென்த்து லென்த்து எவ்வளவு? 250. இப்போ என்ன பார்க்கலாம்? பரப்பளவு தானே கேட்டிருக்காங்க. பரப்பளவு ஈக்குவல் எவ்வளவு? L × B. அப்போ எல்லுங்கிறது 150, பெர்த்து அப்படிங்கிறது 250. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 25 15 5 25 மிச்சம் 2 2 10 7 1 1 2 375 வரும். அப்போ 37,500. ஓகேவா? இதான் ஆன்சர். 375 ஆன்சர். பெரிய எதுவும் டவுட் இருக்கா? ஓகேவா? டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு இயந்திரத்தின் விலை 18,000. அது ஆண்டுக்கு 16
கலப்பினத்தில் இருக்குது 16 2/3% தேய்மானம் அடைகிறதுன்னு சொல்லிட்டான். நெக்ஸ்ட் இது வந்து எத்தனை ஆண்டுக்குன்னா 2 ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. 18,000 சம்பா எழுதியிருக்கேன். தேய்மானம் சொன்னதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். அந்த பர்சன்டேஜில் பார்த்தோம்னா அது மாதிரி 100ல் இருந்து இது வந்து என்ன முதல்ல கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் 3 16 பெருக்கும் 48 + 2 50/3 வந்துருமா. 100லேருந்து கழிச்சோம்னா என்ன வரும் 300 - 50/3 = 250 வந்துடும். ஓகேவா, இது புரியுதா அந்த ஸ்டெப்பு? 250 இதனால் அப்படின்னு தேய்மானம்னா நம்ம 100லேருந்து கழிக்கும், குறைவும் தேய்மானமும் ஒன்று. ஓகேவா, அடுத்து 18,000 கொடுத்தா வழக்கம் போல தான் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க, 2 அடி போடணும். 250/3% அப்படிங்கிறது பர்சன்டேஜில் இருக்கிறதுனால அப்போ 3 × 100ங்கிறத போட மறந்துடக்கூடாது. ஓகேவா, 100லேருந்து கழிச்சாச்சு லாபம் போடாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது, போடணும் கண்டிப்பாக. இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். சைபருக்கு சைபர் கேன்சல், சைபர் 250 கேன்சல், 4 சைபர் அடி ஆயிடுச்சு. இப்போ 3ஆல் கேன்சல் ஆகும். அரை 3 18, 1 3 3 அரை 3 18, 1 3 3 26. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கி போடலாம். 25² என்னது 625. இதை டேரெக்டாக நம்ம வந்து 25 × 25 25 2க்கு அடுத்த நம்பர் 3 2 6. ஸோ இந்த மாதிரி ரெட்டையில் இருக்கும்போது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சைபர் இருக்கிறதுனால 250 சைபர் இருக்கிறதுனால அந்த சைபரை போட்டுருக்கோம். ஓகேவா, அதுக்கப்புறம் அது 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா ஆன்சர் வந்து என்னது? இப்போ இதோட மதிப்பு வந்து 2500. ஓகேவா ஆன்சர். ஓகேவா, இதில் எதுவும் டவுட் இருக்கா? இது புரிஞ்சுதா? தேங்க்யூ. அடுத்து செகண்ட் சம். 8000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்த சம் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசத்துக்கான ஃபார்முலா வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியும், 80,000 கொடுத்தாங்க. இப்போ பி டிஃபரன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அப்படி டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா r/100 r/100 the whole square வரும்னா whole square வந்துடும். இப்போ டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு b ஃபார்முலா r/100 the whole square. இது எப்படி எழுதிக்கலாம்? 6 × 100 எழுதிக்கலாமா? பிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8000 கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 10 10/100 இன்ட்டு 10/100 சைபர் கேன்சல் ஆயிரும். டேரெக்டாகவே ஆன்சர் இதில் வந்துடும். ஸோ ஈக்குவல் டு 80 டேரெக்டாகவே டிஃப்ரென்ஸ். அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 80 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா, டவுட் இருக்கா? அப்படி ஃபார்முலா மட்டும் மறந்துடாதீங்க, ஃபார்முலா தான் மறக்கும். நெக்ஸ்ட் a/b = 3/5 கொடுத்துருக்காங்க. b/c = 4/7 கொடுத்துருக்காங்க. a/b/c அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ரேஷியோ சம்மு, ரொம்ப ஈஸியான. இது வந்து எப்படின்னா, இப்போ டேரெக்டாக ஏக்கு நேராக என்ன இருக்கோ, இப்போது ஏக்கு நேராக என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போது a = 3, b = 5. இது நேராக என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம், சரிதானா? அதே மாதிரி பிக்கு நேராக என்ன இருக்குது? 4. இதில் மூலமாக சிக்கு வந்து எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. இது வேல்யூ. இப்போது ABCன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏபியை முதல்ல இருக்கிறதா அப்படியே எழுத போகிறோம். இது முன்னாடி நமக்கு தெரிஞ்ச மெத்தட் தான். 3 5 4 அடுத்து 7 தானே? 7. இப்போ இங்கே இருக்கிறத அப்படி இதில் பெருக்க போகிறோம், இதில் இருக்கிறத அப்படி இங்கே வந்துடும். அப்போ 4. இப்போ 2ஐயும் மல்டிபிள் பண்ணி போட்டோம்னா 12, இதுனா 20, இது போடும்போது 35. அதுதான் ஆன்சர். இது டேரெக்டாக வந்துடும். இல்லை அப்படின்னா இப்போ ஆன்சர் வந்து என்னது? 12 20 இது ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா அதை கொடுத்துருக்க நம்பரை அப்படியே எழுதிருங்க. 3:5 ஈக்குவல் போட்டு 4:7ன்னு எழுதிக்கோங்க. இந்த மெத்தடில் எழுதிட்டு இது என்ன பண்ணுங்கள்? முதல்ல 1 விட்ட கோணங்கள், அப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 12 இந்த 1 பெருக்குங்க 20. திரும்ப இதை கொண்டு இதை பெருக்கிடுங்க. அப்போது 35. தட் இஸ் ஆன்சர். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது வந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட் சம் பாருங்கள். இப்போது இதுக்கான ஃபார்முலா முதல்ல நான் இது தனியாக எடுத்துக்கிறேன். x⁴ மைனஸ் 27a எக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, இப்போ இதை எடுத்துக்கலாம். எக்ஸ் வந்து காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ x³ மைனஸ் 27a அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த எக்ஸு தான் வெளியே எடுத்திருக்கேன். இது ரெண்டும் எக்ஸு தான் காமனாக வெளியே எடுத்திருக்கேன். இப்போ இதையுமே நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா சுருக்கலாம்னா எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், இப்போ பாருங்களேன், எக்ஸு இப்போ x³ அப்படிங்கிறது x³ மைனஸ் இது வந்து எதோட க்யூபு, இந்த வேல்யூ வந்து அப்படிங்கிறது 3ஓட க்யூபு. அப்போது ஏ இங்கே வந்து ஆல்ரெடி என்னது இருக்குது, a³ இருக்குன்னு நினைக்கிறேன் சம்மில். இது வந்து a³ இருக்கும். ஒரு நிமிஷம், இது வந்து சம்மிலே உண்டு. இது a³ இதுக்கு எழுத வந்துட்டேன். ஸோ இது வந்து a³ இருக்கும். இது வந்து a³ இருக்கும். அப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா த ஹோல் க்யூப் அப்படின்னு எழுதலாம். ஹோல் க்யூப் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். சரிதானா? ஹோல் க்யூப் அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a³ மைனஸ் p³ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ a³ மற்றும் p³ ஃபார்முலா வந்து a மைனஸ் b இன்ட்டு a² மைனஸ் ab ப்ளஸ் b² அப்படிங்கிற ஃபார்முலா எழுதணும். அப்போ இதை நான் எப்படி எழுதும்போது எப்படி எழுதலாம், எக்ஸு மைனஸ் 3a இன்ட்டு a² அப்படின்னு என்னது x² மைனஸ் ab, ஏங்கிறது என்னது, ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது வந்து என்னது 3a. இப்போ 3ax ப்ளஸ் பிங்கிறது வந்து என்னது, இதை அப்படியே ஸ்கொயர் போடணும். அப்போது 3 9a² அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஸோ இதுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படி, x⁴ மைனஸ் 20a³ அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா x இன்ட்டு x மைனஸ் 3a இன்ட்டு x² மைனஸ் 3ax ப்ளஸ் 9a². அதுக்கப்புறம் x மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத நான் அப்படியே வச்சுருக்கேன். x மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் எல்சிஎம்னா அதை அப்படியே எழுதுவோம். அப்படி தானே, எக்ஸு இன்ட்டு இதில் வந்து என்ன அதிகமாக இருக்கோ பாரில் வந்து அதிகமாக இருக்கிறத போடணும். அப்போது x மைனஸ் 3a இன்ட்டு த ஹோல் ஸ்கொயர் x² மைனஸ் 3ax ப்ளஸ் 9a². சரிதானா? இதை அப்படியே எழுதிடணும், அவ்வளோதான். தட் இஸ் த ஆன்சர். அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு த ஆன்சர். ஓகேயா? 4, 7 மற்றும் 13 ஆகிய ஒவ்வொரு எண்ணாலும் வகுப்படும் பொழுது மீதி வந்து 3ஐ தரக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ மிகப்பெரிய 4 இலக்க எண் இது ஆப்ஷனில் இருந்தே போவோம், அதான் ஈஸி. இப்போ மீதி வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. 3 அப்படின்னா அப்போ ஒவ்வொன்றுலேயும் இருந்து நம்ம 3 மைனஸ் பண்ணலாம். இப்போ இதிலேருந்து 3 மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும், 9135 வருமா? அடுத்ததில் 3 மைனஸ் பண்ணோம்னா 15 வருமா? 9 3 15. இதிலேருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா 70, அங்கோடி 1 அங்கோடி ஒரு 2 8, 78 வரும். 93 78. அடுத்து 98, இதிலேருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா 28 வரும். 28 வருமா? சரி, இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 4, 7 மற்றும் 13 இந்த 3 என்னாலும் அது வகுப்படும் போது மீதி வந்து 3 கிடைக்கும் அப்படின்னாங்க. நம்ம அதை மைனஸ் பண்ணிட்டோம். இப்போது இதில் எந்தெந்த நம்பர்லாம் இது வகுப்படணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இதில் 35 வருது. 35 வந்து 4ஆல் வகுப்படுமா? படாது. அப்போது இது வராது. இது என்னது வராது. அடுத்து 15 4ஆல் வகுப்படுமா? படாது. இதுவும் வராது. 78 4ஆல் வகுப்படுமா? 6 28, ஒரு நாள் 7 நாள் 28, ஒரு நாள் 38 வரும். ஸோ அது வராது. இதுவும் வராது. 28 4ஆல் வகுப்படுமா? லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் பாருங்கள். 28 லாஸ்ட் வந்து எத்தனை வருது? 28 வருது. 28 வந்து வகுப்படுமா? 7 நாளாக 28. அப்போ இது வகுப்படும். அப்போ இதுதான் கரெக்டு.
இது மாதிரி கொடுத்துருந்தானா கொடுத்துருக்க நம்பர் மீதியை வந்து நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் கழிச்சிட்டு எது ஒவ்வொரு எண்ணாலையும் வகுத்து பாருங்கள். லாஸ்ட் 2 மூலமாக வகுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சரு. அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம்மு 35x⁵ ஒய் க்யூபு Z4 இப்படி 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. சம் பாருங்கள், இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன இருக்காங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 35x⁵ ஒய் க்யூபு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, 43 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 3க்கும், அதாவது 35, 49, 14 இந்த 3க்கும் காமனாக என்ன ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். டானா வகுத்தல் 7 மூலமாக போட்டோம்னா 5 35, 7 49, 7 14. இதுக்கப்புறம் எதுவும் போமா? போகாது. அதே மாதிரி ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஹெச்சிஎஃப் அப்படின்னு வந்துருச்சுனாலே லோயஸ்ட்டு பவரில் இருக்கிறத பார்க்கணும். லோயஸ்ட் பவருக்கு இருக்கிறதே லோயஸ்ட் பவர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதில் பார்க்கும்போது இந்த 3ல், அதாவது இந்த எக்ஸில் இருந்து லோயஸ்ட்டில் பார்க்கும்போது இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 1. அப்போது முதல்ல இது வந்து இந்த இதுக்கு 7 தான் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 7. எக்ஸில் பார்க்கணும். எக்ஸு ஒய்யில் இங்கே ஒரு டேர்ம் இருக்குது ஒய். அதுக்கப்புறம் இசட்டில் இது 3 இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2 தான் சிறுசு. அப்போ 2 Z². அப்போ இதுதான் ஆன்சர். சிம்பிள் மெத்தடு தான். நெக்ஸ்ட் சம்மு 5 10% மற்றும் 10 5% கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பார்க்காம போனால் கூட போட்டுடலாம். எப்படின்னு பார்ப்போம். ஃபைனலி லாஸ்ட்டு சம் 25th சம்முக்கு வந்துட்டோம். 5 10% மற்றும் 10 5% கொடுத்துரு. அது அப்படியே எழுத வேண்டியதான். 5ஓட 10% ப்ளஸ்ஸு 10% 5 இது 10% 10 5% போட்டுக்கோங்க. கூடுதல் என்ன அப்படிங்கிறது கேட்குறான். 10க்கு 10 அடி 1 5 2 10. 10க்கு 10 சைவர் அடி 1 5 2 10. அப்போ அரை ப்ளஸ் அரை ஈக்குவல் டு 1. இதுதான் வந்து ஆன்சர். இது எதுவும் பார்க்கணுமா? ஆன்சர் வந்து என்னது? 1. இதில் எதுவும் நம்ம பார்க்கணுமா புதுசாக? 2021 மொதல் கொஸ்டின் அக்ரிகல்ச்சரில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். இது வந்து அவங்களுக்கு எலிஜிபிள் டெஸ்ட்டு தான். ஸோ எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான சம் எப்படி இருக்குன்னா அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். 25 சம்முமே அந்தளவுக்கு கஷ்டமாலாம் ஒன்றும் கேட்கல. ஸோ இப்படி டெய்லி ஒவ்வொரு கொஸ்டின் கண்டிப்பாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். டெய்லி மறக்காமல் கண்டிப்பாக 1 hour இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வர குரூப் 2க்கு 2A இந்த 2க்குமே வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த 1 hour நம்ம செலவழிக்கிறது. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. எதுவும் நிறைகள் குறைகள் இருந்தால்